சரிங்களா? இப்போ 1 2 3 4 5 சரிங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா எடுத்துக்கோங்க. 1க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? இதெல்லாம் ரொம்ப பேசிக். 1க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5 - 1 சொல்லுவீங்க 4. இது ஆக்சுவலா வித்தியாசம். 1க்கும் 5க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்ன அப்படின்னா 4. 1க்கும் 5க்கும் இடையே எத்தனை நம்பர் இருக்கு? 3. இதுதான் மேட்டர். இந்த இது தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. வித்தியாசம் 4 இருந்தா எண்கள் 3 தான் இருக்கும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அதோட 1 கம்மியா இருக்கும். இதுதான் பேசிக் டேர்ம் சரிங்களா? ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு நான் பெருசா வந்து ஹோம்ஒர்க் அப்படின்னு கொடுக்க வேண்டிய பார்ட் கிடையாது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது பேசிக் டேர்ம்ஸ், இதை பார்த்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல நான் சொன்ன 3 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுல இருக்க டேபிள், ஸ்கொயரு, கியூப் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஒரு 5 கிளாஸ்ல வந்து நம்பர்ஸ் மட்டுமே போகும். ஸோ நம்பர்ஸ்ல உங்களுக்கு டெசிமல், ஃப்ராக்ஷன், அதாவது பின்னம் வந்துடும், தசமம் வந்துடும், ரூட், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், கண்டினியூஸ் ரூட்னா என்ன வரும், இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே நான் கொடுக்க போறேன். கரெக்டா நியூ இயருக்குள்ள உங்களுக்கான பேசிக்ஸ் ஃபுல்லா கிளியரா முடிஞ்சிடும். கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நியூ இயருக்கு அப்புறம் அப்படியே குரூப் 4க்கான மேத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். வித்தவுட் இந்த நாலேஜ் இல்லாம, வித்தவுட் திஸ் நாலேஜ் இது இல்லாம உங்களால குரூப் 4 எக்ஸாம் பண்றது கஷ்டம். 25க்கு 25 எடுக்கிறது கஷ்டம். போடலாம் 23, 24 வரைக்கும் போடலாம். பட் இந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால ஃபுல் ஃபிளெஜ்ஜா மார்க் வாங்க முடியும். ஸோ நான் நம்ம வீடியோவுக்கு, நம்ம சேனலுக்கும் மற்ற சேனலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஷார்ட்கட் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயம் இருக்கு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை. ஷார்ட்கட் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறது. நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஷார்ட்கட்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். டிஃபரன்ஸ்னு கேட்டா கழிச்சு போட்டுருங்க சரிங்களா? டிஃபரன்ஸ்னு கேட்டா கழிச்சு போட்டணும். அதுக்கப்புறம் வித்தியாசம் இடையே உள்ள எண்கள் எத்தனைன்னு கேட்டா டிஃபரன்ஸ்ல இருந்து 1 கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? இப்போ நான் இதை என்ன சொல்றேன், உங்களுக்கு இதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லும் போது 1 5 2க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள இருக்க நம்பர் எத்தனை, இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்களே ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு ஷார்ட்கட் இப்போ நான் இதை என்னு எடுத்தீங்கன்னா இது n-1 அப்படின்னு சொல்றது ஈஸி. இதை நான் பின்னு எடுத்தா p-1 அப்படின்னு சொல்லலாம். இதை நான் டீன்னு எடுத்தா t-1. இப்படி நான் சொல்றது நீங்க அப்படியே ஃபாலோ பண்றதை விட நீங்களே ஒரு வேல்யூ எடுங்க, அதுல 1 மைனஸ் பண்ணா அந்த வேல்யூ வரும். ஸோ இதுதான் முக்கியம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம்.